நல்வாழ்த்துக்கள் மாணவர்கள் எல்லோருக்கும். எல்லாரும் நல்லா இருப்பீங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை சந்திரனுடைய தலைப்பு கொடுத்துருக்குறேன். சந்திரனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதுதான் ஒரு பொதுவான தலைப்பாக இருக்கும். சந்திரனை பற்றி ஏகப்பட்டது பேசியாச்சு. அப்போ சந்திரனை பற்றி ஏகப்பட்டது பேசியாச்சு. சூரியனை பற்றியும் ஒரு வாரம் கிளாஸ் நடத்தியாச்சு. இப்போ அந்த சந்திரனை பற்றி முடித்த உடனே ராகு கேதுக்கள் பற்றிய இன்னும் சில மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு தகவல்களை முடிச்சுட்டு பலன் கணிக்கக்கூடிய உயர்நிலை அமைப்புகளை கொஞ்சம் பார்த்துட்டோம்னா அதோட ஆன்லைன் வகுப்புகளை வேறு மாதிரியாக கூட கொண்டு போயிடலாம். அப்போ சந்திரனால் என்ன மாற்றங்கள் ஏற்படும்? நிச்சயமாக மாற்றம் ஏற்படும். ஒரு பலனை மாற்றக்கூடிய அமைப்பில் முதன்மை நிலையாக அதியோகம் என்கின்ற பெயரில் தன்னுடைய அமைப்பில் ஒளியாக வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் சந்திர அதியோகத்தில் கண்டிப்பாக இருக்கிறது. இந்த சந்திர அதியோகத்தின் விளைவாக மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும். அதையும் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய விஷயத்தில் அதில் சொல்லி காட்டியிருக்கிறேன். சந்திரனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். அனந்தகிருஷ்ணன் என்ன பண்ணிட்டார்? பொள்ளாச்சி அனந்தகிருஷ்ணன் அவர் நல்ல கேள்வி கேட்டார். ஏன்னா அதுதான் உண்மை. எல்லாருமே நம்ம நிறைவாக இருக்கிறதுல நிறைய பேர் கஷ்டம்தான் பட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் என்ன, சந்திரன் யாருக்கு கஷ்டத்தை கொடுப்பாரு? தனுசு லக்னத்திற்கும் இதுக்கும் அதுக்கும் விதிவிலக்கு இருக்குது. அப்போ இந்த இடத்துல கும்ப லக்னத்திற்கு அவர் சந்திரன் அதிக ஒளியோடு இருக்கும்போது அமாவாசை அமைப்பில் எப்போ கஷ்டங்கள் வருகின்றன? டாக்டர் விஎம் ரோஹிணி என்ன கேள்வி கேட்குறீங்க? கும்ப லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியாக வரும்போது, இப்போ கும்ப லக்னம்னே எடுத்துக்குவோம். கும்ப லக்னம்னு எடுக்கும்போது இந்த இடத்துல சந்திரனுடைய அமைப்பை நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும்? ஒவ்வொரு நிலைக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஒவ்வொரு நிலைக்கும் இந்த இடத்துல வித்தியாசங்கள் இருக்கா இல்லையா? கும்ப லக்னம்னாலே நான் மறக்க மாட்டேன். என்னுடைய இதே சைதாப்பேட்டையில் ஒரு பெரிய பெருவணிகர் இன்றைக்கு அப்படியே கொஞ்சம் ரிட்டையர்ட் ஆகி போய் வீட்டில் சும்மா உட்காந்துட்டு இருக்கிறார். மிகப்பெரிய கோடீஸ்வரர். இந்த பகுதியில் ஒரு பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருந்தவர். சந்திரதசை, அவருக்கும் கும்ப லக்னம். இது ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அவருக்கு சுக்கிரன் சூரியன் உச்சம், சுக்கிரன் உச்சம். ஆனால் அந்த சுக்கிரனுக்கும் சந்திரனுக்கும் நிறைய டிகிரி வித்தியாசம் இருக்கும். உண்மையிலே சந்திரன் சுக்கிரனோடு சேர்ந்திருக்க மாட்டார். இந்த மாதிரியான அமைப்பில் தான் சூரியன் உச்சம் சந்திரன் உச்சம். சுக்கிரதசையும் சூரிய தசையும் 26 வருஷம் அவருக்கு போடுன்னு போட்டுச்சு. ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்பு வெறும் ஆதித்யனாக இருந்த பொழுது அவருடைய சந்திர தசையை பார்த்துட்டு எல்லாம் போகுது, அகலக்கால் வைக்காதீங்கன்னு. எல்லாம் போக போகுது. துக்கிரித்தனமாக அப்போ பதில் சொல்லிக்கிட்டு இருப்பேன், பலன் சொல்லிக்கிட்டு இருப்பேன். எல்லாம் போயிடும்யா அப்படின்ட்டு. அவர் கடையிலேயே அவர் கடையில் அவருடைய இந்த ரூம்லேயே வச்சுக்கிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு ரொம்ப நல்லா ஜாதகம் சொல்லுவார்னு 20 வருஷத்துக்கு முன்னாடி இதே சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒருவர் என்ன கூட்டிகிட்டு போகிறாரு. நான் ஆர்வமாக பலன் சொல்கிறதுல ஆர்வமாக உள்ளவன். சுக்கிரன் கும்ப லக்னம், சுக்கிரன் உச்சம் சூரியன் உச்சம். ஆனால் சுக்கிரனுக்கும் சந்திரனுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20-25 டிகிரி விளக்கம். சுக்கிரதசையிலையும் சூரிய தசையிலையும் 26 வருஷம் மிகப்பெரிய போடுன்னு பட்டு இன்றைய மிகப்பெரிய வணிக நிறுவனங்களுக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருந்தார். நான் அந்த சந்திர தசையை பார்த்தவொடனே அமாவாசைக்கு பக்கத்தில் இருக்குது, பாவத்துவமாக இருக்குது. சுக்கிரனால் அவர் சுபத்துவத்தை அடையவில்லை. சுக்கிரனுக்கும் அவருக்கும் கிட்டத்தட்ட 24-25 டிகிரி விளக்கம். அமாவாசைக்கு மிக அருகில் நெருங்கி இருக்கிறார். சந்திர தசையில் எல்லாம் போயிடும்னே அப்படியே ஜாதகத்தை நோட்டை மூடி வச்சுருந்தது. இதுக்கு தான் அரகர பசங்களாம் நம்பக்கூடாதுன்னார். அரகர பசங்கள்கிட்ட ஜாதகம் கேட்கக்கூடாதுன்னார். இருக்கும் ஒரு 20-25 வருஷம் இருக்கும். இவருடைய கண்ணால் இவருடைய சந்திர தசையை 10 வருடங்கள், முழு 10 வருடங்கள் இவருடைய வாழ்க்கையில் என்னுடைய பகுதியிலே இருக்கிறதுனால உங்களுடைய ஆசானுடைய அத்தனை அனுபவங்களும் என் கண்ணெதிரே இருக்கக்கூடிய, என் கூடையே பயணித்து கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய, ஆனால் என்னுடைய வட்டம், என்னுடைய சர்க்கிள் பெருசு. உங்களுக்கும் ஒரு 50 பேராவது நிச்சயமாக தெரியும். அம்மா அப்பா உள்பட, கணவன் மனைவி உள்பட, குழந்தைகள் உள்பட ஒரு 50 பேராவது நீங்கள் நிச்சயமாக நோட் பண்ண முடியும். குறைஞ்சபட்சம் 20 பேராவது நோட் பண்ண முடியும். ஜோதிட கண்களோடு நீங்கள் இருக்கும் பொழுது, என் மாணவராக இருக்கிறீங்க, ஒரு 20 பேர் ஜாதகத்தை உங்களால் மனப்பாடம் வச்சுக்க முடியாது. உங்கள் ஜாதகம், உங்கள் அம்மா ஜாதகம், உங்கள் அப்பா ஜாதகம், உங்கள் கணவர் அல்லது மனைவி ஜாதகம், உங்கள் குழந்தைகள் ஜாதகம், உங்களோடு படித்த ஒரு 4 பேர் இன்னும் டச்சில் இருப்பீங்கல்ல. அட ஐயா, பக்கத்தை விட்டு ஏற்ற வீட்டுக்காரன் ஒரு 4 பேர் இருப்பான்ல, அவன் ஜாதகத்தையாவது மனசில் வச்சுக்க முடியும்ல. கூச்சப்படாமல் அதை கேட்டு வாங்கி அதை வச்சுருக்கும் போது இந்த 20 பேருடைய ஜாதகங்களும் மனதில் இருக்கும் பொழுது இவர்களுடைய தசை அமைப்புகள், ஒருத்தருக்கு சந்திர தசை நடக்கும், ஒருத்தருக்கு சனி தசை நடக்கும், ஒருத்தருக்கு சூரிய தசை நடக்கும். ஒருவருடைய அமைப்பில் இப்படித்தாங்க ஜோசியனாக முடியும். இப்படித்தான் உங்கள் ஆசான் ஜோதிடன் ஆனேன்.
எனக்கு சந்திரதசை கும்பலக்கணம்னாலே இவர் ஞாபகம் தான் வரும். இன்றைக்கும் இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார், உயிர் மட்டும்தான் இருக்கு. சூரிய தசையும் சுக்கிர தசையும் 26 வருஷம் கொடுத்த மிகப்பெரிய கோடீஸ்வரர் இன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்து அப்படியே ஒரு தாடி மாதிரி வச்சுக்கிட்டு இப்படியே வச்சுக்கிட்டு இதே பகுதியில் சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு. ஏதாவது ஒன்று ஜோசியத்தை பற்றி கேட்டால் அன்னைக்கே அந்த வாயை வச்சாரியா சந்திரதசை விளங்காதுன்ட்டு அவர் வச்ச மாதிரியே விளங்க. அத்தனைக்கும் சந்திரனுடைய அத்தனை காரகத்துவங்களிலும் அவருடைய மிகப்பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு அது இது எல்லாம் இழந்து, இத்தனைக்கும் அவருடைய தம்பிகள்லாம் இன்றைக்கி என்கிட்ட பேசுகிறவங்க தான். ஆக ஒருவருடைய அமைப்பு அது எப்படி இருக்கிறது? இப்போ பொள்ளாச்சி இவரும் அதைத்தான் கேட்குறாரு. பொள்ளாச்சியோடைய அனந்தகிருஷ்ணனை என்ன கேட்குறாரு? தனுசுக்கு 6 8, தனுசுக்கு 8, கும்பத்திற்கு 6 எப்படி செய்யும்? டாக்டரோட கேள்வி என்ன வருது? அதுலேயே டாக்டரோட கேள்வி எப்படி வருது? கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் டாக்டரோட கேள்வி இருக்குது. என்ன கேட்குறீங்க? கும்பலக்கணத்திற்கு சந்திர அதியோகம் நன்மையை மட்டுமே தருமா, அல்லது ஆதிபத்திய கெடுதல்களை தன் ஒளி மூலம் அதியோகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு கடத்துவாரா? இல்லை, இது ஒரு பெரிய விஷயம். டாக்டர் ரொம்ப நுணுக்கமான ஒரு கேள்வி கேட்குறீங்க. ஆனால் இது எத்தனை பேருக்கு கிளாஸில் புரிய போதுன்னு தெரியல. இதை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கும்ப லக்கணம் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த இடத்துல நான் வேற எந்த காம்பினேஷனையும் போடலை. எந்த காம்பினேஷன்னா அவருக்கு குரு பார்வையோ சுக்கிர பார்வையோ சுக்கிர இணைவோ சனி எந்த அமைப்போலையும் இல்லை. சந்திரனை அவருடைய ஒளித்தன்மையோடு மட்டும் இயல்பாக நீங்கள் கணிக்க கற்றுக்குங்க. அதுக்கப்புறம் அங்கே காம்பினேஷனுங்களை கொண்டு வரலாம். சந்திரன் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அவரை இந்த அவருடைய இதுக்குள்ள மட்டும் இப்போ கொண்டு போயிட வேண்டாம். சரி, கும்ப லக்னத்திற்கு இப்படி இருக்கிறார் அல்லது இப்படி இருக்கிறார், ரெண்டும் ஒன்று தான். இது பூரண அமாவாசையில் இருக்கிறார், இது ஆடி அமாவாசை. இந்த இடத்துல அவர் அமாவாசைக்கு அருகே இருக்கிறார். இங்கே மக நட்சத்திரத்தில் இருக்கிறார்னு வச்சுக்கோங்க. சில நேரத்தில் மக நட்சத்திரத்துலேயும் இது வரும், அமாவாசை கிட்ட வரும், பூரத்துலேயும் வரும், உத்திரம், இப்படியே அந்த 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 அமைப்புகள் டிகிரிகள் ஒவ்வொரு தடவையும் கொஞ்சம் மாறும். இந்த இடத்துல ஆயில்ய நட்சத்திரத்திலையும் இந்த இடத்துல மக நட்சத்திரத்திலையும் சூரியன் இருந்தால் கிட்டத்தட்ட அவர் அமாவாசையை நெருங்கிட்டார்னு அர்த்தம். அமாவாசை திதியில் கூட சில நேரங்களில் இந்த இடத்துல வந்துடுவார். ஆக எந்த இடத்தில் இருள் சந்திரனாக இருக்கிறாரோ ஒரு கிரகம் இருள் தன்மையோடு இருக்கிறது, பாபத்துவ தன்மையாக இருக்கிறது. ஆனால் சந்திரனுக்கு விதிவிலக்கு. சந்திரன் தானே 15 நாட்களுக்கு ஒரு முறை இருளாகவும் ஒளியாகவும் மாறக்கூடிய இந்த சந்திரன் தன்னுடைய 6ஆம் ஆதிபத்தியத்தை இருள் தன்மையோடு இருக்கும் பொழுது மிக கடுமையாக செய்வார். என்ன செய்வார்? கடனை கொடுப்பார். எப்படி கடனை கொடுப்பார்? இந்த இடத்துல சந்திரதசை அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்களில், மனம் சார்ந்த விஷயங்களில் எல்லாத்துலேயுமே கடன் நோய் வம்பு வழக்குகளை தரும். ஒன்றே ஒன்று தான். என்ன ஒன்றே ஒன்று? அம்மாவை ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டீங்க. ஆஸ்பத்திரியில் 5 லட்ச ரூபா உங்களுக்கு செலவாகுது. 5 லட்ச ரூபாய்க்கு 5 பேர்கிட்ட 10 லட்ச ரூபா கூட செலவாகுது. அம்மாவுக்காக கடன் வாங்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருப்பீர்கள் கடகராசியாக பிறந்திருந்தீங்கன்னா. ரிஷபராசியாக பிறந்திருந்தாலும் சரிதான். நீங்கள் இந்த இடத்துல சந்திரதசை வருது, அம்மானால் ஒரு கஷ்டத்தை, அம்மாவின் அதாவது சந்திரனுடைய காரகத்துவங்களின் அடிப்படையில் இந்த இடத்த தான் நீங்கள் கணிக்கிறதுக்கு கொஞ்சம் லேசாக அப்படியே கன்ஃபியூஸ் ஆவீங்க. சந்திரனுடைய காரகத்துவங்கள்னா என்ன? விவசாயம், நெல் விவசாயம், காய்கறி விவசாயம், பழம் விவசாயம், சந்திரனுடைய கடல் நீர்வாழ் அமைப்புகள், மீனவ பெருமக்கள் எல்லாருக்குமே சந்திரன் வளர்த்துருக்கும். கடலை பார்த்த மாதிரி தண்ணியை பார்த்த மாதிரி வேலை செய்கிறவன், கடலில் பயப்படாதவன், ஆற்றுல ஓடி நீச்சல் அடிக்கிறவன், மலை மேலேருந்து தண்ணிக்குள்ளே பச்சுன்னு குதிக்கிறவனுக்கெல்லாம் சந்திரன் சுபத்துவமாக இருக்கும். எல்லா மீனவர்களுக்கும் சந்திரன் சுபத்துவமாக இருக்குமா? ஆமாம். என்னங்க இப்படி பேசுகிறீங்க? ஒரே இடத்துல எல்லா மீனவர்களும் இருக்கிறாங்கல்ல. மீனவர்களுடைய தொழில் பெரும்பாலும் மீன் பிடிக்கிறது, கடலில் இருக்கிறது தான். அந்த கடல் சம்பந்தப்படாத மீனவர்களும் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு சந்திரன் சுபத்துவமாக இருக்காது. கடல் மேலே ஒருத்தர் போகிறார், ஆறு மேலே ஒருத்தர் போகிறார், எப்போதும் அவருக்கு நீரை பார்த்தால் பயமே இல்லை, அவருக்கு சந்திரன் சுபத்துவமாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது? இப்போ டாக்டர் ரோகிணி கேட்டதை போல சந்திர அதியோகம் எதையாவது மாற்றும். ஆனால் முன்னால் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் கேட்டதை போல கும்ப லக்னத்திற்கு 6 8 அமைப்புகளில் அவர் என்ன நடத்துவார்? இந்த இடத்த மட்டும் நீங்கள் சுபத்துவ பாபத்துவத்தோடு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போகிறோம். இந்த இடத்துல தயவுசெய்து எந்த இடத்துலையும் இப்போ நான் மறுபடியும் வலியுறுத்தி சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறேன். நட்சத்திரங்களை பற்றி சில கட்டுரைகள் எழுத போகிறேன்னு ஒரு புத்தகமே வெளியிட போகிறேன். நட்சத்திரங்களில் எந்த பலனும் இல்லை. மாணவர்கள் அப்படியே போயிடாதீங்க. நான் சொல்லுகின்ற சுபத்துவம் இந்த இடத்துல நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தாலும் கெடுப்பார். இந்த இடத்துல சந்திரன்
ஒரு நட்சத்திரத்தை எப்படி 24 ஹவர்ஸில் தாண்டிடுவார். ஒரு நட்சத்திரத்தை 24 ஹவர்ஸில் தாண்டிடுவார். இந்த இடத்துல அவர் எந்த நட்சத்திரத்தில் இருந்தார்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போது கண்டுபிடிச்சிடலாம் அவருடைய வயசு, அவருடைய இந்த அமைப்பை வச்சு எப்போ அவருக்கு சந்திரதசை வந்ததுன்னு கூட கண்டுபிடிச்சிடலாம். என்கிட்ட பேசும்போது என்ன வயசு அப்படின்ட்டு. இப்போ இந்த இடத்துல வந்து பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதின்ற அமைப்பில் இருக்கிறார். பூரட்டாதியில் சில மணி நேரங்கள் மட்டும் இருப்பார். உத்திரட்டாதியில் 20 மணி நேரத்துக்கு குறையாமல் இருப்பார். ரேவதியில் 20 மணி நேரத்துக்கு குறையாமல் இருப்பார். அப்போ 20 மணி நேரங்களில் அவர் மாறும் பொழுது இந்த இடத்துல நட்சத்திரங்களுக்குள்ள அவர்கிட்ட பலனே இல்லை. அவருடைய சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளில் தான் அந்த பலன் அங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறது. ஆக எங்கே இருக்கிறாரோ கும்ப லக்னத்திற்கு எந்த இடத்தில் அவர் இருந்தாலும் அவர் பாபத்துவமாக இருக்கும் பொழுது அவர் வந்து கடுமையான அமைப்புகளை கொடுப்பார். இப்போ புரிஞ்சிருச்சா? இப்போ இதே இடத்துல அவர் ஒளித்தன்மையோடு இருக்கிறார்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த இடத்துல வந்து இப்படி போட்டுட்டேன். இதுதான் அவருடைய உண்மை. இது வந்து ஒன்று உண்மை ஜாதகம். எனக்கு அவர் ஜாதகம்லாம் இப்போ ஞாபகம் இல்லை. இதுதான் ஞாபகம் இருக்குது. சுக்கிரன் உச்சம் சூரியன் உச்சம் அவர் கும்பலக்கணம். சுக்கிரன் உச்சம் சூரியன் உச்சம் கும்பலக்கணம். சரி, இப்போ இந்த இடத்த மட்டும் உண்மையான ஒரு ஜாதகத்தை சொன்னேன் இல்லையா? இப்போ இந்த இடத்த விட்டுற அதே நட்சத்திரங்களுக்குள்ள பலன் இல்லை என்பதற்கான ஒரு ஆதாரமாக சொல்கிறேன். அதே ஜாதகம், அதே கும்பலக்கணம், அதே இடத்துல சந்திரன், அதே நட்சத்திரத்திலேயே சந்திரன் இருக்கட்டும். அது எல்லா கிரகத்தையும் அப்படியே போட்டுக்கங்க. சூரியனை மட்டும் இங்கே போட்டுருங்க. இங்கே சூரியனை போட்டுட்டிங்கன்னா அவர் பௌர்ணமி சந்திரனாக வந்து விடுகிறார். இந்த பௌர்ணமி சந்திரனாக வரக்கூடிய இந்த சந்திரன் என்ன பண்ணுவார்? தன்னுடைய ஆதிபத்தியங்களை 2ஆம் வீட்டின் வழியாக செய்வார். என்ன பண்ணுவார்? கடனால, சுப கடனால, அதே டிபார்ட்மெண்டல் ஸ்டோரை கோடிக்கணக்கில் கடன் வாங்க வச்சு, ஆனால் வளர்ச்சிக்கான அவரை கடனாளியாக்கி வளர்ச்சியை கொடுப்பார் லக்னாதிபதிக்கு ஏற்ப. சந்திர தசையில் அவர் கடன்காரன் ஆவார். இருள் சந்திரனுடைய தசையில் அவருடைய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் கெட்டது, எல்லா தொழில்களும் கெட்டது, திரவ தொழிலின் மூலமாக கெட்டது, வேறு விதமான அமைப்புகளின் மூலமாக கெட்டது. இப்போ இதே சந்திரன் ஒளி சந்திரனாக பௌர்ணமி சந்திரனாக இருக்கும் பொழுது ஆதிபத்தியங்களை கொடுத்து லக்னத்திற்கு ஏற்ப, இங்கே லக்னாதிபதி வலுவாக இருந்தால் அவர் முதலாளியாக இருப்பார். லக்னாதிபதி வலுவற்று இருந்தால் இந்த சந்திர திசையில் ஒரு உயர்நிலை வேலைக்காரனாக இருப்பார். அன்பு மாணவர்கள், இந்த விஷயத்தை ரொம்ப இப்போ போக 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 ஹை லெவலில் போக போக சில விளக்கங்களை குறைச்சி ப்ரெடிக்ஷன் மட்டும் சொல்லிக்கிட்டே வரேன்றது உங்களுக்கு புரியும். கும்ப லக்னம் லக்னாதிபதியின் நிலையை பொறுத்து அவர் அடிமையாகவோ அவரிடம் சிலர் அடிமையாகவோ இருப்பாங்க. வேலைக்காரங்களை சொல்கிறேன். லக்னாதிபதி வலுத்திருக்கிறார், ஜாதகம் ஓரளவுக்கு குவாலிட்டியான ஜாதகமாக இருக்குது. சந்திர திசையில் அவருக்கு கடன் மூலமான வளர்ச்சிகள் இருக்கும், 6ஆம் ஆதிபத்தியின் மூலமான வளர்ச்சிகள் இருக்கும். இன்னொன்று சொல்லட்டுமா? சிலருக்கு வேலைக்காரர்கள் நல்ல விதமாக அமைந்து சம்பாதித்து கொடுப்பார்கள். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? சிலருக்கு நல்ல வேலைக்காரன், ராத்திரி பகலாக வேலை செஞ்சு சும்மா ஒரு 10,000 20,000 30,000 சம்பளத்தை மட்டும் வாங்கிட்டு போவான். ஆனால் முதலாளிக்கு லட்சக்கணக்கில் அவனால் வருமானம் இருக்கும். ஐயா உண்மைங்க. இப்போ இதெல்லாம் நான் வாழ்க்கையில் பார்த்துருக்கிறேன். நானும் வேலைக்காரனாக இருந்திருக்கிறேன். நானும் ஒரு நல்ல வேலைக்காரனாக இருந்திருக்கிறேன். அவ்வளோதான். சில விஷயங்களெல்லாம் டப்புன்னெலாம் போட்டு கிளாஸில் உடைச்சிட முடியாது. நானும் என்னுடைய இளம் வயதில் நல்ல வேலைக்காரனாக இருந்திருக்கிறேன். இதே மாதிரியாக நல்ல வேலைக்காரர்களாக முதலாளிக்கு சம்பாரித்து கொடுக்கக்கூடிய வேலைக்காரர்களாக அமைகின்றது 6ஆம் பாவக சுபத்துவத்தின் அடிப்படையில். நீங்களே வேலைக்காரனாக இருக்கிறீங்களா, உங்களுக்கு நல்ல வேலைக்காரர்கள் அமைகிறார்களா என்கின்ற இரட்டை நிலையவும், கத்தி கழுத்தையும் இருக்கும் ஆப்பிளையும் இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா? அதே மாதிரியான பலன்களை இந்த 6ஆம் பாவகம் தான் தருகிறது. இன்றைக்கு கும்ப லக்னம் சந்திரன் எடுத்துட்டதுனால நம்ம அந்த 6ஆம் பாவகத்துக்கு வந்திருக்கிறோம். நீங்கள் அடிமையாக உங்களுக்கு நல்ல அடிமைகள் மாட்டுகிறார்களா என்பதை பொறுத்து இங்கே லக்னம் தான் அதை உறுதிப்படுத்தும். லக்னத்தில் லக்னம் சொகுசாக இருக்கிறது, லக்னம் சுபமாக இருக்கிறது, லக்னாதிபதி சுபத்துவமாக இருக்கின்றார் என்கின்ற அமைப்பில் சில உயரிய சொகுசு தன்மைகளை நீங்கள் அனுபவிக்க பிறந்திருக்கிறீர்கள் என்பதன் அடிப்படையில் முந்தைய தசைகள் எப்படி இருந்தது என்பதன் அடிப்படையில் நீங்கள் வேலைக்காரரா, உங்களுக்கு நல்ல வேலைக்காரர்களா என்பதை இந்த சுபத்துவ சந்திரன் தீர்மானிப்பார். இப்படித்தாங்க தீர்மானிக்கணும். அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் சில இடத்துல அதுக்கு தான் காலம் தேசம் சுருதி யுக்தி வர்த்தமானம் அப்படின்ட்டு இந்த ஒரு லெவலில் சொல்லப்படுகிறது.
இது சந்திரன் 8ஆம் இடத்தில் இருப்பது, இது சந்திரன் 4ஆம் இடத்தில் இருப்பது. இந்த இடத்துல ஒரு டிஃப்ரெண்ட் தான். 4ஆம் இடத்துல அமாவாசை சந்திரனாக இருந்தாலும் கூட இந்த இடத்துல அவர் இதாக இருப்பார், திக்பலமாக இருப்பார். ஒரு இடத்துல ஸ்தான பலம் கிளம் எல்லாத்தையும் பார்க்கணும். என்ன நடக்கும் என்பதற்கு காம்பினேஷனாக அப்படியே சுற்றி வந்துடணும்னு சொல்கிறேன் இல்லையா. தனுசு லக்னக்காரர்கள் யாராவது உங்களுக்கு தெரியுமா பாருங்கள். சந்திர தசையில் சுக்கிரபக்தியும் சுக்கிர தசையில் சந்திர பக்தியும் எப்படி இருந்ததுயான்னு கேளுங்க. அழுதுருவாங்க. சந்திரன் மட்டும் பாவத்துவமாக இருந்தால், சுக்கிரன் மட்டும் பாவத்துவமாக இருந்தால், ரெண்டும் பாவத்துவமாக இருந்தால். ஒருத்தரெல்லாம் எனக்கு ரொம்ப அழுதார், அதெல்லாம் இன்னும் நான் மறக்கலை. ஒரு 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 சகோதரர், ஒரு தம்பி என்னிடம் பலன் கேட்கிறார். அண்ணனுக்கு கேட்குறார். அண்ணனுக்கு சந்திர தசையில் சுக்கிரபக்தி நடக்குது, படுத்த படுக்கையாக இருக்கிறார். நான் பதிலெலாம் சொல்ல மாட்டேன்னு அழுதுகிட்டே கேட்டார். ஒரு இலங்கை சகோதரர். உண்மையை சொல்லுவேன், நம்ம விட இலங்கை சகோதரர்கள் அனைவருக்குமே சகோதர பாசம், அம்மா பாசம், அப்பா பாசத்தில் ரொம்ப பெரிய ஆளுங்களாக இருப்பாங்க. ஒவ்வொரு மண்ணு வாசனை. இலங்கை சகோதரர்கள் எப்போவுமே தன்னுடைய சகோதரர்கள் மேலே, தன்னுடைய தாய் தந்தையர் மேலே ரொம்ப பாசக்காரனாக இருப்பாங்க, குடும்பத்துக்காக இருப்பாங்க. இதே மாதிரி தனுசு லக்கணம். ஆனால் எங்கேன்னு தான் ஞாபகம் இல்லை. சந்திர தசையில் சுக்கிரபக்தி அல்லது சுக்கிர தசையில் சந்திரபக்தி. எடுப்பிலேயே அண்ணனை பற்றி அவர் கேட்குறாரு. இதே மாதிரி தான் பலன் சொல்கிறேன். அண்ணன் நல்லா இல்லை, சுத்தமாக நல்லா இல்லை என்ன. அவர் அழுதுகிட்டே படுத்த படுக்கையாக இருக்கிறார்னாரு. பிழைப்பாரா மாட்டாரான்னாரு. பதில் சொல்ல மாட்டேன்னு. ஒரு 3 மாதம் கழித்து மறுபடியும் அப்பாயின்மெண்ட்டில் இறந்துட்டார்னார். அவ்வளோதான். இது மாதிரியாக இந்த இவ்வளவுத்துக்கும் காரணம் பாபத்துவம். தனுசு லக்கணத்துக்கு மட்டும் ஏன் சந்திரதச சுக்கிரபக்தியோ சுக்கிரதச சந்திரபக்தியில அப்படி சொன்னேன்? கும்ப லக்கணத்துக்கு கடனை. தனுசுக்கு மட்டும் ஏன் அவருக்கு நல்ல பலன் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன்? அட்டமாதிபதி உங்களை பாதிப்பார். இந்த இடத்துல தகப்பனை பாதிப்பார். சூரியனோடு அட்டமாதிபதி சேர்ந்திருக்கிறார். தாய் நன்றாக இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த இடத்துல அப்பாவை கொல்லுவார். இந்த மாதிரி இருந்தா. ஏன்னா அம்மா 4ஆம் அதிபதி அம்மா, குரு எந்த இடத்துலையாவது ஒரு இடத்துல நல்லா இருக்கணும். இந்த இடத்துல 9ஆம் அதிபதியாகி ஒரு நுணுக்கமான விஷயங்களை இதுவரைக்கும் மூல நூல்கள் கூட இந்த மாதிரியான டைமென்ஷனில், இந்த மாதிரியான கோணத்தில் சொல்லாத பல விஷயங்களை நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சத்துக்கும் மேற்பட்ட சில வித்தியாசமான ஜாதகங்களில் இருந்த நிலைமைகளை வைத்து உங்களுக்கு சொல்லித்தர்றேன். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல அப்பாவை கொல்லுவார். எப்படி கொல்லுவார்? 4ஆம் இடத்துல சந்திரன் அமாவாசையாக இருந்தாலும் அவர் திக்பலத்தோடு இருக்கிறார். தாய்க்கு உயிருக்கு ஆபத்து கொடுக்காமல், ஒருவேளை இந்த இடத்துல குருவை இங்கேயே கூட போட்டுக்கோங்க. இங்கே போட்டால் 9ஆம் பாவகம் வலுத்துரும். அப்போ இங்கே போட வேண்டாம், குருவை இங்கே போட்டுக்கோங்க. அங்கே போட்டாலும் வலுத்துரும், இங்கே போட்டுக்கோங்க. இப்போ 4ஆவது அதிபதி 4ஆவது வீட்டிற்கு கேந்திரத்தில் இருக்கிறார்னு வச்சுக்கோங்க. 4ஆம் அதிபதியும் கெட்டு போகலைன்னு வச்சுக்கோங்க. 11ஆம் இடத்துல போட்டால் கூட சரிதான். சுபர் வீட்டில் இருக்கிறார், கெட்டெல்லாம் போகலை. லக்னத்தில் இருந்தால் 9ஆம் இடத்தை பார்த்துருவார். இந்த இடத்துல பாருங்கள், அமாவாசை சந்திரனாக இருக்கிறார், அட்டமாதிபதியாக இருக்கிறார். அட்டமாதிபதி உங்களை கொள்வார் என்பது இல்லை, அட்டமாதிபதி யாரை கொள்வார் என்பதும் தசாபுக்தி அமைப்புகளில் பார்க்கணும். இந்த இடத்துல சந்திரதசை நடக்குதா, சுக்கிரதசை நடக்குதா? சுக்கிரதசை சந்திரபுக்தி நடக்குதுன்னு வைங்க. இந்த இடத்துல தாயை கெடுக்க வேண்டும் என்பதற்காகவே 9ஆம் அதிபதி அமாவாசை சந்திரனோடு சேர்ந்தார். 9ஆம் இடத்திற்கு எந்த விதமான சுபத்தன்மையும் இல்லை. சரி, ஒரு வேளை இப்படி வச்சுக்கோங்க. சனி 10ஆம் இடத்தை 9ஆம் இடத்தை பார்த்துட்டார், சிம்மத்தை பார்த்துட்டார். இந்த இடத்துல தகப்பனை கொள்வார் அட்டமாதிபதியாகி. அமாவாசை சந்திரனாக இருந்தால் மட்டும், சூரியன் பாவத்துவமாக இருந்தால் மட்டும், 9ஆம் இடம் பாவத்துவமாக இருந்தால் மட்டும். ஏன்னா அப்பா இறந்தவனா அம்மா முடிஞ்சு போச்சு. அம்மாவுக்கு பாதி உசுறு செத்து போச்சு. புருஷன் செத்தவனா பொண்டாட்டிக்கு பாதி உசுறு போச்சு. பொண்டாட்டி செத்தவனா புருஷனுக்கு பாதி உயிர் போச்சு. அப்போ இந்த இடத்துல அம்மா பாதிக்கப்பட வேண்டும். ஆனால் குரு வலிமையாக இருக்கிறார், ஸ்தானாதிபதி வலிமையாக இருக்கிறார், காரகன் அமாவாசையாக இருந்தாலும் திக்பலமாக இருக்கிறார். அந்த ஒரு விஷயம் இதே 10ஆம் இடத்துல நடக்குது, அம்மா செத்து போகும். இருள் சந்திரனாக இருக்கிறார், இதே 10ஆம் இடத்துல நடக்குது. அந்த திக்பலம் தாயை உயிரை காப்பாற்றி நடபணமா ஆக்கும், புருஷனை சாவடிச்சு. இதை எத்தனை இடங்கள்ல எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ அப்படித்தான் உங்களுக்கு பலன்கள் வரும். சந்திர அதியோகத்தில் இருக்கக்கூடிய சில சின்ன நுணுக்கங்கள். எந்த ஒரு இடத்துலையும் சந்திர அதியோகம் தலைகீழாக எல்லா பலன்களையும் நல்ல விதமாக மாற்றும். அவர் எந்த ஆதிபத்தியத்தில் இருந்தாலும் சரி.
அவருடைய ஆதிபத்தியத்திற்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை. சந்திரனுடைய ஒளி அமைப்பு தனுசு லக்கணத்துக்கே வச்சுக்குவோம். தனுசு லக்கணம் கும்ப லக்கணம் ரெண்டுக்குமே அவர் ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவர். கும்ப லக்கணம்னே வச்சுக்குவோம். கும்ப லக்கணம் அவருடைய ஆதிபத்திய பார்வையா? அது இல்லை, இல்லை, அம்மாவோட பார்வை. கும்ப லக்கணம் அதியோகம் என்பது ஆதிபத்திய பார்வையா? குருவோடது ஆதிபத்திய பார்வை, குருவோடது ஆதிபத்திய பார்வை, சனியோடதும் ஆதிபத்திய காரக பார்வை. இவங்களுக்கெல்லாம் காரக அமைப்புகள் இருக்கின்றன. ஆனால் சந்திரனுக்கு மட்டும் அதை நீங்கள் அந்த 6, 8 என்கின்ற அமைப்பை ஆதிபத்திய பார்வையாக எடுக்கவே வேண்டாம். சந்திரன் என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு அவர் அம்மா மாதிரி. அம்மாவுடைய பார்வை எந்த இடத்துலையும் பொசுக்காது. அம்மாவுக்கு பார்வையே இல்லைன்னு வேணா ஆகிடும். அமாவாசை சந்திரனுக்கு பார்வையே இல்லை. சனிக்கு எந்த ஒரு நிலையிலையும் அந்த பார்வை உண்டு, கொடும் பார்வையாக மாறும். சந்திரனுக்கு அமாவாசை சந்திரனாக இருந்தால் பார்வை இல்லை. அமாவாசையை நோக்கி நெருங்கி இருக்கின்ற சந்திரனுக்கும் பார்வை இல்லை. அமாவாசையை விட்டு விலகி வந்துட்ட சந்திரனுக்கும் பார்வை இல்லை. ஆனால் அதியோகம் என்பது மிக பிரமாதமான அற்புதமான ஒன்று. இந்த பாருங்க, இந்த 2 இடங்கள்லையும் அவருக்கு பார்வை இருக்காது. இந்த 2 இடங்கள்லையும் சதுர்த்தி திதி தாண்டுகின்ற வரைக்கும் 3ஆம் பிறைன்றதை கேள்விப்பட்டிருப்பீங்க. 3ஆம் பிறை என்பது சாயந்தரம் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ சந்திரன் இப்படி வந்துட்டு வெளியே போயிடுவார். இப்படி வந்துட்டு அப்படியே வெளியே போயிடுவார். அப்போ கூட 3ஆவது நாள் அமாவாசை அன்னைக்கு இருக்க மாட்டார். 3ஆம் பிறை பார்ப்பது விசேஷம் அப்படின்னு பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்தில், இப்போ யாரும் பார்க்குறீங்களான்னு தெரியல, சாயந்தரம் அமாவாசை கழித்து சாயந்தரம் பார்த்திங்கன்னா ஒரு 6:30 மணி 7 மணி போல், அதாவது சந்திரன் வருகின்ற நேரத்தின் போது லேசாக அவர் வந்துட்டு மறுபடியும் கீழே போயிடுவார். அதை பார்க்கறது விசேஷம்னுவாங்க. அப்போ அமாவாசை கழிந்து 3 நாட்கள் கழித்தும் அவருக்கு பார்வை இல்லை. இதைத்தான் நான் பஞ்சமி திதிக்கு பிறகு தான் அவர் ஓரளவுக்கு வெளியே வருவார்னு சொல்லியிருக்கிறேன். இந்த பஞ்சமி திதி என்பது இங்கே வந்துடும். சூரியன் இங்கே இருக்கும்போது சப்தமி அப்படியே இங்கே வந்துடும். சஷ்டி திதி தாண்டி அஷ்டமி நவமிக்கு அங்கே வந்துடுவார். அப்போ அந்த பஞ்சமி திதிக்கு உள்ளே இருக்கக்கூடிய எந்த விஷயத்தை எந்த திதியிலையும் அவருக்கு பார்வையில்ன்றதை எடுத்துடலாம். இந்த இடத்துல திரையோதசின்ற 13ஆவது நாள், துவாதசின்ற 12ஆவது நாள்ல இருந்தே அவருக்கு பார்வை அமைப்புகள் அப்படியே அமாவாசையை நோக்கி அவர் நெருங்கி கொண்டு இருக்கிறார். இந்த வானவியல் தத்துவமாக அவருடைய ஒளி தத்துவமாக புரிந்து கொள்ளும் போது மட்டும்தான் அந்த முன்பின் சூரியனுக்கு முன்பின் அமைப்புகளில் அவருக்கு பார்வையே இல்லைன்றதை நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். சரி, இப்போ சந்திர அதியோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் என்ன? எத்தகைய சூழ்நிலையிலையும் அந்த சந்திர அதியோகம் உங்களை தடுத்து நிறுத்தி காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒன்று. கும்ப லக்னம், 6ஆம் அதிபதி உச்சம். மறுபடியும் மகர லக்னத்திலேயே போடுறேன். கும்ப லக்னம், 6ஆம் அதிபதி உச்சம். இவர் உச்சம் ஆகக்கூடாது. அப்படி 6ஆம் அதிபதி உச்சமானா லக்னாதிபதி வலுவாக இருக்கணும். லக்னாதிபதி எப்படி வலுவாக இருக்கணும்? லக்னாதிபதியும் உச்சமாக இருந்து குருவின் பார்வையில் இருக்கிறது நல்லது. அல்லது லக்னாதிபதியே மூலத்திரிகோணமாக இருந்து அவர் குருவின் பார்வையில் இருக்கிறது, சுக்கரனுடைய இணைவில் இருக்கிறது. இப்படி இருந்தால் தான் நல்லது. இப்போ இங்கே சுக்கரனுடைய இணைவில் இருந்தால் அங்கே அர்த்த சந்திரனாக இருப்பார். இந்த சந்திரனுடைய ஒளித்தன்மைக்காக இதை போட்டிருக்கிறேன். அப்போ 6ஆம் அதிபதி உச்சனாக இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த உச்சனாக இருக்கக்கூடிய அமைப்பில் அவருக்கு அதியோகம் கிடைப்பது என்பது மிகப்பெரிய ஒரு அமைப்பு. இப்போ இந்த மாதிரியே வச்சுக்கலாமா? இந்த மாதிரியான அமைப்பு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று. இப்போ இந்த இடத்துல சனியை கூட இப்படி போடுறேன், செவ்வாய் சனி இருக்கிறாங்கன்னு போடுறேன். இந்த இடத்துல 6ஆம் அதிபதியுடைய எந்த அமைப்பும் அவருக்கு செயல்படாது. குரு இங்கே லக்னாதிபதியை பார்க்குறார். சந்திர அதியோகமும் பூரண சந்திரனுடைய 8ஆம்
8ஆம் பார்வை கிடையாது. அது 6, 8 அமைப்புகளுக்குள்ள 7ஆம் இடம் தான் அவருக்கு பார்வை. ஆனால் பூரண சந்திரனுடைய இதுலேயும் ஓரளவுக்கு என்னால் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியல. பூரண சந்திரனுடைய 6, 8ஆம் பாவக அமைப்புகளும் சில நேரங்களில் பாவகத்தை சுபத்துவப்படுத்துவதை ஒரு இடத்துல பார்த்துருக்கிறேன். ஆனால் அவர் பௌர்ணமி அமைப்பாக இருக்கணும். பௌர்ணமி அமைப்பாக இருந்தால் மட்டும்தான் அந்த 6, 7, 8 அமைப்பு. அப்போ இந்த இடத்துல முழு பௌர்ணமியாக அவர் இருக்கும் பொழுது சந்திர அதியோகத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல பாப அதியோகம் கடுமையாக நல்ல விதமாகவே செயல்படும். லக்னாதிபதி செவ்வாயோடு சேர்ந்த அமைப்பு, லக்னாதிபதி செவ்வாயோடு இங்கே குருவோட பார்வையிலேயே நான் போட்டிருக்கிறேன். ஆனால் லக்னாதிபதி செவ்வாயோடு சேர்ந்தால், சனி செவ்வாயோடு சேர்ந்தால் நல்லது இல்லை என்கின்ற அமைப்பை திருத்தக்கூடிய ஒரு நிலைமை குருவின் பார்வைக்கும் சந்திர அதியோகத்துக்கும் உண்டு. இங்கே சூரியன் 10ஆம் இடத்துல திக்பலமாக இருக்கக்கூடிய அமைப்பில் சுக்கிரனோடு சேர்ந்திருக்கின்ற இந்த அமைப்பு சூரியனுடைய திக்பலத்தையும் பௌர்ணமி சந்திரனுடைய அதியோக அமைப்பிலையும் ஜாதகரை மிக உயர்வான அதிகாரம் உள்ளவராக ஆக்கக்கூடிய ஒரு அமைப்பு இங்கே உண்டு. சுக்கிரனுடைய அஸ்தங்க தோஷத்தை விளக்கக்கூடிய அமைப்பும் இங்கே உண்டு. அஸ்தகங்கம் இல்லை. குருவையும் அங்கே அஸ்தகமாக போடுறேன், அதுவும் இல்லை. இந்த இடத்துல சூரியன் கடுமையான சுபத்துவத்தில் இருப்பார். இழந்த வலுவை, அஸ்தங்கத்தின் வாயிலாக இழந்த வலுவை குரு சுக்கிரன் போன்றவர்கள் இந்த சந்திர அதியோகத்தில் கண்டிப்பாக திரும்ப பெறுவார்கள். ஒரு மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலோ ஒரு அஸ்தகங்க அமைப்பில் இதையே வேற லக்னமாக போட்டு, இப்போ இதையே வேற லக்னமாக போட்டு 8ஆம் இடமா இப்படி வேணா போட்டுக்கிறேன். மேஷ லக்னம், 2ஆம் இடத்துல சூரியன் சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார். கிருத்திகை அமைப்பிலேயே இருக்கிறார். திருக்கார்த்திகை அன்றைக்கு பிறந்தவராக இருக்கிறார். 8ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் குரு எல்லாருமே சேர்ந்திருக்கிறாங்க. செவ்வாய் 8இல் மறைந்திருக்கிறார். இந்த செவ்வாய் 8இல் மறைந்தது சூரியன் சுக்கிரன் குரு எல்லாருடைய மறைவு தோஷங்கள் இந்த இடத்துல விலகும். தோஷம் விலகும்னா என்ன? மறைவு ஸ்தானத்துடைய பலன்களை செய்வாங்க. மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுப ஆதிபத்திய பலன்களை அவர்கள் செய்வார்கள் என்று அர்த்தம். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கடன் நோய், வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம் போன்ற அமைப்புகளை இந்த சந்திர அதியோகத்தின் வாயிலாக இந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நால்வரும் அப்படியே சந்திர அதியோகத்தின் வாயிலாக நல்ல ஆதிபத்தியங்களை கொடுக்கக்கூடிய, இப்போ அந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வேற விஷயங்கள் என்ன? பரதேச வாசம்னு சொல்லப்படக்கூடிய தூர இடங்கள்ல இருக்கிறது, எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், உயரமான மலை அமைப்புகள்லாம் இதில் இருக்கிறது. இந்த மாதிரியான மறைபொருள் சேர்க்கை, அதாவது ஆன்மீக ரேஞ்சில் சொல்லப்போனால் மற்றவர்களுக்கு தெரியாத சில விஷயங்களான அடுத்தவர்கள் இருட்டில் இருக்கக்கூடிய தன்மைகளில் இருட்டிற்குள்ள கூட புலன்படக்கூடிய சில விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் இதன் வாயிலாக அவர்களுக்கு வரும். இந்த இடத்துல அஸ்தமன தோஷம் எந்த கிரகத்திற்கும் செயல்படாது. பௌர்ணமி சந்திரனுடைய ஒளி எத்தனை கிரகங்கள் சூரியனோடு சேர்ந்து அஸ்தமனம் ஆகியிருந்தாலும் அவற்றை அப்படியே தடுத்து நிறுத்தி இயல்பான அந்த இடத்துல, இப்போ இந்த இடத்துல பகையாக சுக்கிரன் இருக்கிறாரா, அந்த பகையாக இருந்தாலும் கூட சுக்கிரனை ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு, சூரியனுக்கு ஏற்படக்கூடிய திக்பல அமைப்புகள், செவ்வாய்க்கு ஏற்படக்கூடிய 8ஆம் ஆதிபத்திய தோஷ அமைப்புகள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக சந்திரனுடைய அதியோகத்துக்கு உண்டுங்க. சுக்கிரன் உத்தராயணம் தட்சிணாயனம் என்கின்ற அமைப்பை பொறுத்து அப்படியே மாறுவார். இங்கே இருக்கிறார், ஒளி உயர்நிலையில் சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார். இங்கேருந்து கரெக்டாக ஒரு 5.5 மாதம் 6 மாதத்துக்குள்ளே நீச்சத்துக்கு போயிடுவார். அப்போ இங்கிருந்து ஒளி இழப்பு நிலையில் வருகிறார், இங்கிருந்து ஒளி ஏற்பு நிலையில் வருகிறார். சுக்கிரனுடைய சுற்றுப்பாதை எவ்வளவு? 10 மாதம் 11 மாதம், 1 வருஷம் கிடையாது. சூரியனுடைய சுற்றுப்பாதை எவ்வளவு? 1 வருஷம். சூரியன் எப்போ? இங்கே ஒளி ஐப்பசி, இது சித்திர மாதம் ஒளி உச்ச நிலைமையில் இருக்கிறார். ஐப்பசி மாதம் ஒளி நீச்ச நிலைமையில் இருக்கிறார். அப்போ சரியாக 6 மாதங்களுக்கு ஒரு முறை ஒளி உச்ச நிலையிலும் ஒளி இந்த நிலைமையிலும் இருக்கிறார். இதைத்தான் நம்முடைய பழைய மேலான மூல நூல்கள் ஆரோகணம் அவரோகணம் என்கின்ற ஒளி உச்ச நிலை ஒளி தாழ்வு நிலைன்னு சொல்லுது. இப்போ ரங்கான்றவர் கேட்டிருக்கின்ற கேள்வி, இந்த நிலைமையை நீங்கள் பார்க்கறது அவசியம். சில நுணுக்கமான அமைப்புகளுக்கு நானும் சில நேரங்களில் இப்படி தான் பார்க்குறேன். நானும் இப்படி தான் பார்க்குறேன். ஆரோகணம் அவரோகணம் என்பதும் அவர்கள் எந்த இடத்துல இணைஞ்சிருக்கிறாங்க. இது சுக்கிரனுக்கான ஒளி உச்ச நிலை, இது சுக்கிரனுக்கான ஒளி நீச்ச நிலை. அப்போ இதற்கு ரெண்டுக்கும் இடையில 5.5 மாதம் இருக்கும்.
அல்லது 5 மாதம் இருக்கும். இது சரியாக 1 வருஷம் இருக்கும். இங்கிருந்து அமாவாசையாகி போன சூரியன் இங்கிருந்து பௌர்ணமியாக ஆகப் போகிறார். இங்கே அமாவாசையாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இங்கே சரியாக 5.5 மாதத்தில் பௌர்ணமி ஆகிறார். சந்திரன் இங்கே இருந்தால் 15 நாட்களுக்குள்ள பௌர்ணமி ஆகிறார். ஆரோகணம் அவரோகணம் என்பதையும் மாணவர்கள் சரியாக மனசுக்குள்ளே வச்சுக்கணும். அதோடு சந்திரனுக்கு ஒளி ஏற்ற இறக்கங்கள் பாவகங்களில் இல்லை. அதனால தான் அதுக்கு பகைத்தன்மை கொடுக்கப்படலை. சந்திரனுக்கு எந்த வீடும் பகை இல்லை, சந்திரனுக்கு எந்த வீடும் நட்பு இல்லை. பகை இல்லைன்னா என்ன அர்த்தம்? நட்பு இல்லைன்னு அர்த்தம். லாட்டரல் திங்கிங். சந்திரனுக்கு எந்த வீடும் பகை இல்லை. ஒரே ஒரு வீடு ஆட்சி, ஒரே ஒரு வீடு உச்சம். இந்த அமைப்பில் இந்த ஹையர் அமைப்புகளில் இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே தீரணும். இந்த வீடு சந்திரனுக்கு ஆட்சி, இந்த வீடு சந்திரனுக்கு உச்சம். மற்ற 10 வீடுகளும் சந்திரனுக்கு பகை இல்லை. சந்திரனுக்கு பகை இல்லைன்னா 10 வீடு நட்பு வீடா? இல்லை, பகையும் இல்லை நட்பும் இல்லை. அப்போ எப்படி உணர்வது? சந்திரனுடைய அந்த 15 நாள் ஏற்ற இறக்கங்களோடு அவைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கரெக்டா? ரங்கா கேட்ட ஒரு கேள்வி. தனுசு லக்னம் யா, சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்துட்டாங்க, அமாவாசை சந்திரனாவே சேர்ந்துட்டாங்க, அஷ்டாமாதிபதி சேர்க்கை அந்த லக்னத்துக்கு கெடுதல் தருமா? அப்போ அந்த இடத்துல உள்ள நுணுக்கங்கள் என்ன? 6-8 கூடியவர்கள் அமாவாசை சந்திரன் சொல்லிட்டாரு. சுக்கிரனுடைய நிலை என்ன? இப்படி 2 இடங்களில் மட்டும் ஸ்தான பலத்தை பெற்றிருக்கக்கூடிய சந்திரனுக்கு மற்ற 10 இடங்களிலும் ஸ்தான பலம் என்பது அவருடைய ஒளித்தன்மையை பொறுத்தது. 3 இடமா வச்சுக்கலாம். இது நீச்சம். மற்ற எந்த இடங்களையும் அவர் நட்போ பகையோ இல்லை. பகை இல்லைன்னு தான் நம்ம இதில் சொல்லப்பட்டிருக்கு. அதோடைய மறைமுக அர்த்தம் நட்பு இல்லைன்னு தான். சரி, ஆனால் சுக்கிரனுக்கு அப்படி இல்லை. சுக்கிரனுக்கு நீங்கள் இந்த இடத்துல சந்திர சுக்கிர சேர்க்கையை எந்த இடத்தில் அவர் சேருகிறார்? இந்த இடத்துல சுக்கிரனும் சந்திரனும் சேர்றாங்களா? தனுசு லக்னத்துக்குன்னு கேட்டார். இந்த இடத்துல சுக்கிரனும் சந்திரனும் சேர்றாங்களா? இந்த இடத்துல சுக்கிரனும் சந்திரனும் சேர்றாங்களா? இந்த இடத்துல சுக்கிரனும் சந்திரனும் சேர்றாங்களா? இதை பொறுத்ததாக இந்த இடத்தில் நீங்கள் பலனை எடுக்க வேண்டும். இதுதான் பாயிண்ட்டு. அப்போ சந்திரனுக்கு மட்டும் 3 இடங்களில் ஸ்தான பலம் இருக்க, நீச்சம் ஆட்சி, நீச்சத்தை எப்போவுமே உற்றுறன்றதை கவனிங்க. நீச்சம் ஆட்சி உச்சம் என்கின்ற ஸ்தான பலம் 3 இடங்களில் இருந்தாலும் கூட 15 நாட்களுக்கு ஒரு முறை அவர் வளர்கின்ற தேய்கின்ற அமைப்பை பொறுத்துத்தான் சந்திரனுடைய சேர்க்கை இருப்பு போன்ற அமைப்புகளை நீங்கள் கணிக்க முடியுமே தவிர, அதனோடு ஒரு கிரகம் சேருகின்ற போது இந்த மாதிரியான ஆரோகணம் அவரோகணம் என்கின்ற அமைப்பையும் வைத்து கொண்டு அவர்கள் எந்த இடத்தில் இணைந்திருக்கிறார்கள்? இந்த இடத்துல இப்போ தனுசு லக்னம் தான். தனுசு லக்னத்தில் சுக்கிரனும் சந்திரனும் இந்த இடத்துல சேர்ந்துட்டாங்க. அமாவாசை அமைப்புன்னு அவர் சொல்லிட்டார். அப்போ இது அமாவாசை அமைப்பு தான். இந்த இடத்துல என்ன நடக்கும்? சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்துருந்தா என்ன நடக்கும்? மாணவர்கள்ட்ட நான் கேள்வியெல்லாம் கேட்க போகிறதில்ல, நானே சொல்லிடுறேன். இந்த இடத்துல சுக்கிர தசையும் சந்திர தசையும் மனுஷனை உயிரோடு ஏண்டா இருக்கிறோம்னு நினைக்க வைக்கும். என்ன வைக்குமா வைக்காதா? 6-8 தான். 6-8 சஷ்டாஷ்ட அதிபதிகள். 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி. 8ஆம் அதிபதி அமாவாசை அமைப்பில் இருக்கிறார். 6ஆம் அதிபதி தன்னுடைய வீட்டை தானே பார்த்து, இந்த இடத்துல சுக்கிரனுக்கு பார்வை உண்டு, சந்திரனுக்கு தான் இந்த இடத்துல பார்வை இல்லை. அட்டமாதிபதியின் பார்வை அமைப்புகள் இந்த இடத்துல செயல்படாது. இந்த இடத்துல சூரியனை இப்படி போட்டுக்கோங்க, சேர்ந்த மாதிரி கூட வேண்டாம், இது அமாவாசை சந்திரன். அப்போ இந்த இடத்துல 8ஆம் அதிபதி நீச்சனாகி சுக்கிரனை பாபத்துவப்படுத்தி தசை நடத்துகின்ற இந்த அமைப்பில் என்ன நடக்கும்? 12ஆம் பாவகத்தில் சுக்கிரன் இருக்கின்ற காரணத்தினால் ஜாதகரை வெளிநாடு மாதிரியான வெளி மாநில மாதிரியான இருக்கின்ற இடத்தை விட்டு தூர நகர்த்தி, இந்த இடத்துல பாபத்துவம் இருக்கிறனால ரொம்ப தூரமும் போக விடாமல் வெளி மாநிலத்திற்கோ ஒரு நாட்டிற்கோ அனுப்பி ஜாதகரை கடன்காரனாக்கி நோய்க்காரனாக்கி அடிமையாக்கி, கடன் நோய் அடிமை 6ஆம் பாவகம் இல்லையா? 6ஆம் பாவக அமைப்பில் லக்னாதிபதியின் வலுவிற்கு ஏற்பன திருப்பி கொண்டு வந்துடுவேன். மற்ற அமைப்புகள் எப்படி வேலை செய்யுது? உங்களை நான் அடிக்கிறேன், நீங்கள் தாங்குறீங்களான்றது லக்னாதிபதியோடைய அமைப்பை பொறுத்து. இந்த இடத்துல சந்திர சுக்கிர சேர்க்கை என்ன செய்யும்? சுக்கிர திசையிலையும் சந்திர திசையிலையும் உங்களுக்கு கொடுமையான துன்ப அமைப்புகளை 6ஆம் பாவகத்தை சுக்கிரன் பார்ப்பதால் செய்யும், சந்திரன் பார்ப்பதால் இல்லை. அட்டமாதிபதியுடன் இணைந்த இன்னொன்று சந்திரனை அவருக்கு பிடிக்காது.
சுக்கிரனுக்கு சூரியனையும் பிடிக்காது, சந்திரனையும் பிடிக்காது. சூரிய சந்திரர்கள் சுக்கிரனுக்கு அறிவிக்கப்பட்ட எதிரிகள். அதில் அமாவாசை சந்திரன், இதே சந்திரன் எதிரே இருந்து சந்திர அதியோகத்தில் இருந்தால் இந்த 6ஆம் பாவக பலன்கள் அப்படியே சுப பலன்களாக சந்திர அதியோகத்தில் சுக்கிரன் இதே இடம், இதே தனுசு லக்னம், இதே 12ஆம் இடத்தில் இருக்கிறாரு. ஆனால் சுக்கிரன் சூரியன் இங்கே இருக்க, சந்திரன் எதிரே இருக்கிறார், இங்கே இருக்கிறார், பௌர்ணமியாக இருக்கிறார், அப்படியே நல்ல பலன்களாக மாறும். இவ்வளோதாங்க. அதே சுக்கிரன் உடனே கேள்வி வரும், எனக்கு சுக்கிரன் 12ஆம் பாவத்தில் தான் இருக்கிறாரு, நான் ஃபாரினில் சூப்பராக இருக்கிறேன், எனக்கு கடன் இருக்குது. அப்பவும் கடனை கொடுப்பாரு, ஹவுசிங் லோனை கொடுப்பார், வண்டியை கொடுப்பாரு, கடனை கட்டக்கூடிய அளவிற்கு நிலையான அடிமை வேலையையும் கொடுத்து வீடு வாகன வசதிகளை பெருக்கி சந்திர அதியோகத்தின் மூலமாக நல்லவைகளை செய்வார். இந்த இடத்துல அமாவாசை சந்திரன், இந்த அமாவாசை சந்திரன் சுக்கிர திசை முழுக்க, சந்திர திசை முழுக்க 6-8 பலன்களை மட்டுமே செய்யும். இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும்? சுக்கிரனும் திக்பலம், சந்திரனும் திக்பலம். அப்போ ஒவ்வொரு காம்பினேஷனாக சொல்கிறேன்றதை புரிஞ்சுக்கங்க. இந்த இடத்துல சுக்கிரனும் சந்திரனும் திக்பல அமைப்புகளில் இருக்கிறாரு. சுக்கிரனுடைய காரகத்துவங்களும் கொடுமையான அமைப்புகளை செய்யக்கூடிய நிலைமையில இல்லை, சந்திரனுடைய காரகத்துவங்களும் கொடுமையான பலன்களை செய்யக்கூடிய அமைப்புகளில் இல்லை. ஆனால் என்ன கெடும்? மனைவி கெடுவார், அம்மா கெடுவார். ஏன்? மனைவி கெடுவார், அம்மா கெடுவார், உயிர் காரகத்துவங்கள் கெடும், காமம் கெடும். ஏன்னு புரிஞ்சிங்க. எத்தனையோ கிளாஸ் நடத்திருக்கிறேன், ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. மனைவி கெடும், காமம் கெடும், ஆனால் லக்ஸரியஸ் இருக்கும். லக்னாதிபதியின் வலுவை பொறுத்து. 4ஆம் இடத்தில் இருக்கிறார், 10ஆம் இடத்தை பார்க்கிறார். சுக்கிர தசை கடன்காரனாக்கினாலும் வீட்டிற்கான கடனாக்கும், வாகனத்திற்கான கடனாக்கும், வீடு சேரும், வாகனம் சேரும். மனைவியால் கெடும், மனைவி கெடுவார், அம்மா கெடுவார். 4ஆம் இடம் அமாவாசை சந்திரன், அம்மா கெடுவார்னா உயிரோடு இருப்பார், மனசால கெடுவார். இப்போ இந்த இடத்துல 6ஆம் இடம், இந்த இடத்துல அமாவாசை சந்திரன், 8ஆம் அதிபதி கடுமையாக இருக்கிறார். 6ஆம் இடம் இந்த இடத்துல இதுக்கு ஈக்குவலான அவ்வளோ பலன்களையும் செய்யும். அமாவாசை சந்திரனோடு சேர்ந்த சுக்கிரன் கெடுவார், அமாவாசை சந்திரன் ஓரளவிற்கு தெளிவடைவார். அப்போ என்ன நடக்கும்? சந்திர தசை பரவாயில்ல, சுக்கிர தசை கொடுமைப்படுத்திருச்சு. இந்த காம்பினேஷனை கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும்.